ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஹாப்பி சண்டே. எந்த ஒரு சண்டையை பற்றியும் நாங்கள் பேச போகிறது கிடையாது, சண்டையும் போட போகிறது கிடையாது. இன்றைக்கி ஒன்லி ஃபன், அவ்வளவுதான். காலையிலே இந்த கரும்பை திங்கிறேன்னு சொல்லி அதில் உள்ள ஒரு எறும்பு இருந்திருக்கும் போல், அதையும் சேர்த்து தின்னுட்டேன். உதடு வீங்கி போச்சு. சாயங்காலம் லைவ் பேச வரும்போது உதடு வீங்கி தான் வருவேன். அதுபோக அமிர்தம்மா இல்லாமல் வீடே வெறிச்சோன்னு கிடக்கு. தயவே ஒரு பக்கம் இங்கிட்டு படுத்து கிடக்கிறேன் விளாண்டுக்கிட்டு. அங்கிட்டு ஒருத்தர் ரூமில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு நம்ம தானி தலைவி தங்கத் தலைவி நடமாட நயன்தாரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி வாங்க பார்ப்போம். வாங்க, பப்பு எங்கள் வாசலில் இருக்குது. பப்பு தள்ளு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே கொஞ்சம் வாங்க, காட்டுங்க. சி காட்டுங்கன்னு சொன்னது வந்து நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னென்ன இன்னைக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதை முதல் காட்டுங்க பார்ப்போம். ஏன் கை கொடுங்க. ஐ லவ் யூ. எதுக்கு? எனக்கு பாத்திரம் கழுவி கொடுத்தீங்கல்ல, வேலைக்காரமா வரலன்னு சொல்லி. ஆமாம், டே இங்கே வாங்கடா. ஒரு மந்திரம் காட்டிட்டு அப்புறமா நம்ம உள்ளே போவோம். வாங்க, உள்ளே போவோம்னா ஜெயிலுக்குள்ளே இல்லைடா, வீட்டுக்குள்ளே போவோம்னு சொன்னேன். சரியா? இருங்க, வாரேன். அண்ணே ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கேண்ணா. ஆள் பார்க்குறதுக்கு கும்முன்னு பார்த்துக்குங்க. இன்றைக்கி நான் போட்டிருக்க டிஷர்ட்டு அந்தளவுக்கு லுக்காக இருக்கும் உங்களுக்காகவே. சரியா? இது வந்து ஸ்பெஷல் லைவ். வாங்க. ஓகே, ஹாய். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? வாங்க தொழில் ரகசியத்தை காட்டுறேன். எப்படி இருக்குது? இது பூரா நான் விளக்குன பாத்திரங்கள். சரியா? அடுப்படியை பூரா சுத்தம் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்கு பண்ணிட்டேன். வாங்க அப்படியே போகலாம். நல்லா இருக்கா? வாங்க வெல்கம். எப்பா இப்போ காட்டு. இப்போ காட்டுனா என்னத்தை காட்ட சொன்னேன்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? கட்டு இருக்கு, அதை எடுத்து வைப்போம். முதல்ல நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதை காட்டு. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. சரி, நாளைக்கு பசங்க எல்லாம் ஊருக்கு போறாங்கல்ல. ஆமா, அதனால சரி தோழிக்கு பிரியாணி கொடுக்கல. சரி, அதனால சரி உள்ளுக்குள்ள வந்து எனக்கு இடம் பத்தல. சரி, இருட்டா கிச்சன் எட்டலங்கிறனால வாசல்ல வந்து உட்காந்துட்டேன். சரி, எல்லாம் நானே நறுக்கி தனியா வந்து செஞ்சிருக்கேன். பரவாயில்லையே, ஒரே ஆளே இவ்வளவு பக்குவமா வேலை பார்த்துட்ட. ஆமா, இன்னும் தம்மாகணும். மெதுவா வச்சு கறியும் உடைஞ்சிடக்கூடாது. சரி, அதனால வந்து அப்படியே மெதுவா தம் போட்டு அப்படியே வைக்கணும். இதான் பிரியாணி சூப்பரா இருக்கே பாக்குறதுக்கே. சரியா? நல்லா சட்டில ஆவி பறக்குதே. ஆமா, என் தோழிக்கும் எனக்கும் அப்புறம் ஏத்த குழந்தைங்க கொஞ்சம் இருக்குது. சரி, அவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக தான். எங்களுக்கு மட்டும் இல்லடா, உடனே கண்ணு வச்சுறாங்க. ஆமா, ஏன்னா 4 பேரும் பூட்டா திப்பிக்கன்னு சொல்லிட்டு. ஆமா, சரியா? இது வந்து அப்படியே போட்டு அப்படியே தம் போட்டு அப்படியே மூடி வச்சிடறோம். ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்க கூடாது. ரைட், கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரியாணி சிக்கன் வந்து உடைஞ்சிரும். சரியா? சரி, மூடி வைங்க. பக்கத்துல இது என்ன? அது மண்பானைக்குள்ள இதுல என்னமோ வச்சிருக்கீங்க? 65 மசாலா போட்டு பரட்டி வச்சிருக்கேன். சரி, இங்கிட்ட வந்து பொரிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நல்லா மொறுன்னு. ஆஹா, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கே. அடாடாடா, நல்லா வேகணும். ஏன்னா பெருசா வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் மெதுவா வச்சு மெதுவா வேக வைக்கணும். சரி, தயிர் பச்சடி உள்ள இருக்கு. தயிர் பச்சடி நான் காட்டல, அது உள்ள வச்சிருக்கேன். தயிர் பச்சடி மாதிரி இருக்கா இல்ல மயிர் பச்சடி மாதிரி இருக்குமா? நல்லா இருக்கா? பிரியாணில கை வச்சா கையா உடைப்பேன். போனா போதேன்னு செஞ்சு கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, நான் ஒரு ஆளா எல்லாம் நறுக்கி சமைச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வெளியே பலா கடையை போட்டு உட்காந்துட்டேன். சூப்பர். இன்னைக்கு பாருங்கடா, டே எங்க வீட்டுல சிலிண்டர் வெளியில வந்துருச்சு. அது போக கேஸ் அடுப்பும் வெளியே வந்துருச்சு. இந்த பாருங்க, 2 பக்கமும் வெந்துக்கிட்டு இருக்கு. நெய் பத்துமா இன்னும் வேணுமா? கொண்டு வரவா? நம்ம பிரியாணியோடைய ரகசியம் என்னங்கிறத காட்டு. இல்ல பிரியாணியோட ரகசியம் வந்து பிஸ்மி பிரியாணி பேஸ்ட். ஆமா, அதுக்கப்புறம் வந்து நல்லா 1/2 டப்பா. எத்தனை பாக்கெட்? 1 போட்டியா 2 போட்டியா? 2 போட்டேன். சரி, இதுல வந்து 1/2 டப்பா நெய் ஊத்திருக்கேன். சுத்தமான பசு நெய். சரி, இது கொஞ்சம் பொட்டி இருக்குது. இது லாஸ்டா ஊத்தி அப்படியே பெரட்டி தம் கட்டுறதுக்காக சும்மா பேருக்கு. சரியா? அதுக்கப்புறம் கடலை எண்ணெய். சரி, அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் அளவா ஊத்தணும், ரொம்ப ஊத்திர கூடாது. 1/2 பாக்கெட்ல 1/4 லிட்டர் தயிர் ஊத்திருக்கேன். ஆமா, அதுக்கு ஊத்திருக்கேன். இது 1/4 லிட்டர் ஊத்தல. சரி, கொஞ்சமா ஊத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம். சரி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். போதும் சொன்ன அளவுக்கு போதும். பரவாயில்ல. இது வந்து நான் தின்னு போட்ட கருப்புடா. இதுல தான் இருந்துச்சுடா ஒரு எறும்புடா. வாங்க அப்படியே உள்ள போவோம். வேற என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்ன? தயிர் பச்சடி. ஆமா, ஒரு தட்டு கொண்டு வந்து கொடுங்க. ஆமா, இந்த ஒரு நிமிஷம் இருங்க. தட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே உட்காந்து வீடியோ போட போறேனே. ஏன் தட்டு எடுத்து கொடுத்தாதானே நான் அத போட முடியாதுல? எதை? இந்த பொறுத்துச்சுல. இந்தா இருங்க, வாரேன். அப்படியே லைன்லயே இருங்கப்பா. வாங்கப்பா, நான் கட் பண்ணலாம் மாட்டேப்பா. பாருங்க, தயிர் வெங்காயம் இந்த இருக்கு. ஆமா, இது ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்டே ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு தட்டு கேட்குறாங்க. இந்த இருக்கு தட்டு. சிக்கன் 65 பொரிச்சதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தட்டு. ஓகே, எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது அமிர்தம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
இந்த தலைவர் ஒரு இதில் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு அடிப்பார் பாருங்க, ஸ்பூனை வச்சு. அதை மாதிரி நானும் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இன்றைக்கி தான் சொல்லுவீங்களே மாமா முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது, மாமா ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவீங்களே. வாங்க இப்படி உட்காந்துருவோம். இதுதான் நல்லாயிருக்கு. என்ன அது திரும்ப மாட்டேங்குது? இது எப்படிப்பா வைக்கிறது? வச்சு கொடுப்பா. ஓகே, பட்டன்லாம் அமுங்கலை, நல்லா இருக்குது. இருங்க ஓகேவாடா, நல்லா இருக்கேண்ணா மாமா? ரைட், இருங்க லேசாக மேலே ஏற்றிக்கிறேன். ரைட். வணக்கம் என் நாரியர் மக்களே, ஐ லவ் யூ. இன்றைக்கி தான் மாமா வந்து கொஞ்சம் தெளிச்சியாக இருக்கேன், தெரியுதா பார்த்தாலே மாமாவை? காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி மன நிம்மதி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது அமிர்தம்மாவை தான் மிஸ் பண்ணுறேன். அந்த அம்மா இருந்தால் இந்நேரம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏதோ என்னை ராவுத்துறேன்னு சொல்லி வம்புடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா ஊருக்கு போயிடுச்சு, காலையிலே கிளம்பி போயிடுச்சு. எதுக்குப்பா உங்கள் அம்மா வர்றதுக்குள்ளே பற்றி விட்ட? 6 மணிக்கே கிளம்பி போயிடுச்சு. சாப்பாட்டுக்கா? சரி, ரொம்ப சந்தோஷம் மக்களே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே நீங்களும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் நான் இல்லை, யாரை பற்றியும் நான் சிந்திக்கலை. எனக்கு வந்து ஒரு 3 வேளை சோறு நினச்சேன், இன்றைக்கி பார்த்தா எனக்கு பிரியாணியே போட்டாங்க, ஏதோ படையல் போட்ட மாதிரி. நல்ல ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ட்ரிங்க்ஸ்லாம் அடிக்க போகிறது கிடையாது. ஏப்பா நீ அடிக்கலையில? வெறுப்பாய் போயிடும். பிள்ளைங்க வீட்டில் இருக்கானுங்க. அப்புறம் பிரியாணிக்கு பதிலாக நெய்க்கு பதிலாக வேப்பனையை ஊற்றி விட்டுருந்தேன். ஊற்றினா மொத்த பிரியாணியும் கெட்டு போயிடும். மூடிக்கிட்டு சும்மா இரு. எங்கே ஒரு சிக்கன் 65 ஒன்று எடுத்து கொடுங்க, அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே அந்த தட்டை எடு, ஒரு பீஸை தின்னு காட்டுறேன் மக்கள் முன்னால், என் தங்கச்சிங்க முன்னால். இந்த வாங்கம்மா, இதாம்மா சிக்கன் 65, பார்த்துக்கங்க. அண்ணன் உங்களுக்காக ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா அவங்க தான் மிக்ஸ் பண்ணாங்க. செம்மையாக இருக்கு. இந்தாப்பா, சூப்பராக இருக்குது. நானும் சாப்பிட்டு நிம்மதியாக, நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. செல்ஃபோன் தண்ணியில் நான் இப்போ எடுத்து எங்கிட்ட ஓரமா பாரு, நீ தேவையா? பப்பு ஒன்றுக்கு 2 விட்டுச்சு, சொல்ல முடியாது. பாரு, நல்லா இருக்குது தம்பிகளா. சாப்பிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மாமா 6 மணி லைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி வீடியோ. யாரும் நாக்கை கடிச்சுக்கிட்டேப்பா. நாக்கை கடிச்சா என்ன நடக்கும்? கூடுமா குறையுமா? கூடும். ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பப்புக்கு ஒரு ஈரலை வை, பிரியாணி ஒருக்க காட்டிடுவா வேணாமா? தம்மில் கிடக்கு. அதனால் நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 6 மணி லைவில் வர்றேன். வேறு ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் மேட்ரு கிடையாது. இதுதான் இன்றைக்கி மேட்ரு. பாய்.